Hello everyone, welcome to Endless Knowledge. இந்த வீடியோவில் ஒரு டேட்டா ரெக்கவரி சாஃப்ட்வேரை பற்றி தான் பார்க்க போகிறோம். நல்லா கவனிங்க, ஆக்சிடென்டலாக ஃபைல் டெலீட் ஆயிடுச்சு, இல்லை மொத்தமாக ஃபார்மேட்டே ஆயிடுச்சு, ஒருவேளை சிஸ்டம் கிராஷ் ஆனதுனாலையோ இல்லை மேல்வேர் அட்டாக்னாலையோ ஃபைலை நாம் இழந்துட்டோம், டேட்டாவை இழந்துட்டோன்னும் போது நிறைய விதத்தில் அது நமக்கு கஷ்டம்தான். ஆனால் நல்லா புரிஞ்சுக்கணும், சரியான சாஃப்ட்வேர் இருந்துச்சுன்னா டேட்டாவை நாம் ரெக்கவர் பண்ண முடியும். அப்படி நம்ம யூஸ் பண்ண போகிற சாஃப்ட்வேர் தான் 4D Dig டேட்டா ரெக்கவரி சாஃப்ட்வேர். சரி, இந்த சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணி டேட்டாவை ஃப்ரீயாகவே எப்படி ரெக்கவர் பண்ணலாம்ங்கிறத பார்க்கலாம். நீங்கள் தெளிவாக கவனிக்கணும். ஓகே, ஸோ இந்த சாஃப்ட்வேரை நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதுக்கான அஃபிஷியல் லிங்க் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லேயும் பின்டு கமெண்ட்லேயும் கொடுத்துருக்குறேன். அந்த லிங்கை யூஸ் பண்ணி தாராளமாக நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். குறிப்பிட்ட அமௌண்ட் ஆஃப் டேட்டாவை நாம் ஃப்ரீயாகவே பார்த்தீங்கன்னா ரெக்கவர் பண்ணிக்க முடியும். ஸோ 2 பிளாட்ஃபார்முக்கும் பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் இருக்குது. ஸோ நமக்கு எந்த பிளாட்ஃபார்மோ அதுக்கு ஏற்ற மாதிரி டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ டைரெக்டாக ஃப்ரீ டவுன்லோட், சேவ் கொடுத்து செட்டப் ஃபைலை டவுன்லோட் பண்ணிக்கலாம். அடுத்தது டவுன்லோட் பண்ண செட்டப் ஃபைலை டபுள் கிளிக் பண்ணி எஸ் கொடுத்து நாம் ரன் பண்ணலாம். ஓகே, ஐ அக்செப்ட் த அக்ரிமெண்ட், நெக்ஸ்ட் அண்ட் ஃபினிஷ் கொடுத்து அப்ளிகேஷனை லான்ச் பண்ணிக்கலாம். அண்ட் அப்ளிகேஷனோட இன்டர்ஃபேஸ் சிம்பிளாக க்ளீனாக இருக்குது. ஸோ ஈஸியாக நேவிகேட் பண்ணுறதுக்கு நமக்கு வசதியாக இருக்கும். எல்லாத்துக்கும் மேலே 2000க்கு மேற்பட்ட ஸ்டோரேஜ் டிவைசஸ்லேருந்து டேட்டாவை ரெக்கவர் பண்ண முடியும். அண்ட் 1000+ ஃபைல் ஃபார்மேட்ஸ் பார்த்திங்கன்னா சப்போர்ட் ஆகும். ஓகே, டாக்குமெண்ட்ஸோ, இமேஜஸோ, வீடியோஸோ அண்ட் ஈவன் இமெயில்ஸோ நமக்கு அந்த சப்போர்ட் உண்டு. முக்கியமாக என்ஹான்ஸ்டு வீடியோ ரெக்கவரிக்கான சப்போர்ட்டும் இருக்குது. ஸோ தாராளமாக நமக்கு தேவையான விஷயத்தை ரெக்கவர் பண்ணிக்க முடியும். சரி, டேட்டாவை ஃப்ரீயாக எப்படி ரெக்கவர் பண்ணுறது? டாப்பில் நமக்கு ஷேர் ஆப்ஷன் இருக்குது. ஃபேஸ்புக்லேயோ இல்லை ட்விட்டர்லேயோ ஜஸ்ட் நம்ம ஷேர் பண்ணிட்டோம்னாலே நமக்கு எக்ஸ்ட்ரா 1.5 GBக்கான டேட்டா ரெக்கவரி நமக்கு ஃப்ரீயாகவே கிடச்சிரும். டிஃபால்ட்டாகவே 500 MBக்கு ஃப்ரீயாக ரெக்கவர் பண்ண முடியும். பட் ஜஸ்ட் நம்ம ஷேர் பண்ணிட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில், ஸோ நாம் இப்போதைக்கு ட்விட்டர் அதாவது எக்ஸில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நாம் ஷேர் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நமக்கு எந்த டேட்டாவை ரெக்கவரி பண்ணணும்னா, இந்த ஜி டிரைவில் நிறைய டைப் ஆஃப் ஃபைல்ஸ் பார்த்திங்கன்னா பழைய ஃபைல்ஸ் இருந்துச்சு. ஆனால் அதெல்லாம் ஆக்சிடென்டலாக பார்த்திங்கன்னா டெலீட் ஆயிடுச்சு. பட் இப்போ நமக்கு அந்த ஃபைல்ஸ் எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா ரெக்கவரி பண்ணி ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள், வேர்ட் ஃபைல்ஸ், எக்ஸல் ஃபைல்ஸ் இருந்துச்சு, பிடிஎஃப் டாக்குமெண்ட்ஸ், டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்ஸ், ஆடியோ ஃபைல்ஸ், வீடியோ ஃபைல்ஸ், அந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டிங், அந்த வீடியோ ஃபைல்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு ரெக்கவர் பண்ணி ஆகணும். ஸோ ரொம்ப சிம்பிள், ஜஸ்ட் நம்ம அப்ளிகேஷனுக்குள்ளே போனோம்னா லோக்கல் டிரைவ்ஸ், எக்ஸ்டர்னல் டிரைவ்ஸ், காமன் லொக்கேஷன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா தனித்தனி ஆப்ஷன்ஸ் இருக்குது. நாம் இழந்த டேட்டா ஜி டிரைவில் தான். ஸோ டிரைவை கிளிக் பண்ண உடனே என்ன டைப் ஆஃப் ஃபைல்ஸை நாம் ரெக்கவர் பண்ணணும் அப்படிங்கிறத இங்கே நாம் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஆடியோ ஃபைல்ஸ் இருந்துச்சு, ஃபோட்டோஸ், வீடியோஸ், டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நமக்கு தேவை. ஸோ அதர் டைப் ஆஃப் ஃபைல்ஸை நான் ஃபோக்கஸ் பண்ணலை. கரெக்டாக நமக்கு இந்த 4 டைப் ஆஃப் ஃபைல்ஸ் மட்டும் ரெக்கவர் ஆனாலே போதும். ஸோ ஸ்கேன் செலக்டட் ஃபைல் டைப்ஸ் நாம் கொடுத்துடலாம். ஸோ கிளிக் பண்ண உடனே பாருங்கள், குவிக் ஸ்கேனிங் ஆரம்பிச்சிடும். இன்னும் கொஞ்ச நேரத்துலேயே நமக்கு அட்வான்ஸ்டு ஸ்கேனிங்கும் பார்த்திங்கன்னா வந்தாச்சு. அது மட்டும் இல்லாமல் ஏஐ இன்டகிரேஷனும் இருக்குது. ஸோ நமக்கு நல்ல ரெக்கவரி ரிசல்ட் பார்த்திங்கன்னா இருக்கும். சரி, ஸ்கேன் கம்ப்ளீட்டட், ஜஸ்ட் நாம் ஓகே கொடுத்துடலாம். ஸோ பேத்தை பேஸ் பண்ணியும் டைப்பை பேஸ் பண்ணியும் நம்ம ஃபைல்ஸை ஈஸியாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி நமக்கு தேவையான ஃபைல்ஸை செலக்ட் பண்ணி நாம் ரெக்கவர் பண்ணிக்க முடியும். ஸோ பேத்தை பேஸ் பண்ணியை விட டைப்பை பேஸ் பண்ணி நமக்கு தேவையான ஃபைல்ஸை ரெக்கவர் பண்ணுறது, எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது ரொம்பவே பார்த்திங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ அப்படி பார்த்தோம்னா ஃபோட்டோஸ், வீடியோஸ், ஸோ ஒவ்வொன்றுத்துலேயும் பார்த்தோம்னா டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்ஸ் இருக்குது. ஸோ அதில் நாம் ஃபோக்கஸ் பண்ணுற ஃபார்மேட் என்ன, எந்த ஃபைல் நமக்கு வேணுங்கிறத நாம் இங்கேருந்து ஈஸியாக செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், MP3 அப்படின்னும் போது நிறைய ஃபைல்ஸ் பார்த்திங்கன்னா இருக்குது, நிறையா சாங்ஸ் இருக்குது. இது எல்லாமே பார்த்திங்கன்னா எனக்கு தேவை. ஸோ அப்போ அந்த கம்ப்ளீட் என்டையர் MP3ன்னு பார்த்திங்கன்னா நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். அந்த கம்ப்ளீட் டைப்பையும் செலக்ட் பண்ணியாச்சு. அதே மாதிரி XLSX அதாவது எக்ஸல் டாக்குமெண்ட்ஸ், ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு தேவை. டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா தேவை. அது மட்டும் இல்லாமல் PowerPoint ப்ரெசன்டேஷன் ஃபைல்ஸ், டாக்குமெண்ட் ஃபைல்ஸ், இது எல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு தேவை. வீடியோலையும் MP4ல் பார்த்திங்கன்னா சில ஃபைல்ஸ் நமக்கு தேவை. இந்த லிஸ்ட் வியூ நமக்கு செட் ஆகலை அப்படின்னும் போது நாம் தாராளமாக ஐக்கன் வியூவுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ நம்ம ஃபைல்ஸை ஈஸியாக பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ரொம்பவே பார்த்திங்கன்னா வசதியாக இருக்கும். அண்ட் அதே மாதிரி ஃபைலை ரெக்கவர் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஃபைலை நாம் ப்ரிவ்யூ பண்ணியும் பார்த்துக்கலாம். ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு வேர்ட் ஆஃப் த டே. Hello everyone, welcome to Endless Knowledge.
ஃபைனலாக நான் தேடின அந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் ஃபைலும் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ அதையும் ஜஸ்ட் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். கூடவே நமக்கு ஒரு சில இமேஜ் ஃபைல்ஸையும் பார்த்தீங்கன்னா ரெக்கவர் பண்ணி தேவை. ஸோ ஒன்ஸ் நமக்கு தேவையான ஃபைல்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கீழே பாருங்கள் டோட்டலாக எவ்வளோ ஃபைல்ஸ் நாம் செலக்ட் பண்ணியிருக்கிறோம் அண்ட் அதோடைய சைஸ் என்ன அப்படிங்கிறது வந்தாச்சு. ஜஸ்ட் நாம் ரெக்கவர் பண்ணிக்கலாம். பட் ஒரு விஷயம் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், எந்த டிரைவ்ல இருந்து நாம் ஸ்கேன் பண்ணி எடுத்தோமோ அதே டிரைவில் அதே லொக்கேஷனில் திருப்பி இதை ஸ்டோர் பண்ண வேண்டாம், நல்லது கிடையாது. ஓகே, ரெக்கவர் பண்ணதை அதே இடத்துல ஸ்டோர் பண்ண வேண்டாம். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஜஸ்ட் லொக்கேஷனை சேஞ்ச் பண்ணிக்கலாம். நாம் ரெக்கவர் பண்ணது எல்லாத்தையும் எங்கேருந்து ஜி டிரைவ்ல இருந்து தான் நாம் ஸ்கேன் பண்ணி எடுத்தோம். ஸோ நமக்கு இதெல்லாம் ஸ்டோர் ஆகிறது கோர்சஸ் அப்படிங்கிற இந்த டிரைவில் ஸ்டோர் ஆனால் போதும். அண்ட் அதே மாதிரி எல்லா ஃபைலும் ஒரு ஃபோல்டர்லேயே ஸ்டோர் ஆனால் நல்லாயிருக்கும். ஸோ சேவ் ஆல் ஃபைல்ஸ் டு ஒன் ஃபோல்டர். ஈவன் ஒன் டிரைவ் ஆப்ஷனும் இருக்குது. தேவைன்னா நீங்கள் அதையும் செலக்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நாம் சேவ் நாவ் கொடுத்துருவோம். ஆல்சோ ரெக்கவர் அண்ட் ரீபேர் ஆப்ஷனும் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ கரெக்டான ஃபைல்ஸ் இருந்தாலும் ரெக்கவர் ஆகும் போது அதுவும் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் ஆகும். ஓகே, ஸோ ரெக்கவர் அண்ட் ரீபேர் கொடுத்துடலாம். ஸோ ரெக்கவர்ட் ஃபைல்ஸ் எல்லாமே நம்ம கொடுத்த டிரைவில் தனி ஃபோல்டரில் பார்த்தீங்கன்னா பக்காவாக நமக்கு வந்தாச்சு. எல்லா ஃபைல்ஸும் நமக்கு கிடச்சாச்சு அண்ட் ஃபைல்ஸும் பக்காவாக நமக்கு ஓப்பன் ஆகுது. ஸோ ஒருவேளை சேம் டிரைவில் இருந்து மறுபடியும் நமக்கு ரெக்கவர் பண்ணணும், சில ஃபைல்ஸை நான் மிஸ் பண்ணிட்டேன், திருப்பி ரெக்கவர் பண்ணணும் அப்படிங்கிறதுனால நாம் வெளியில் போயிட்டு வந்ததுக்கப்புறம் மறுபடியும் நம்ம ரீஸ்கேன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. காரணம், நாம் டிரைவை செலக்ட் பண்ணும் போது பார்த்திங்கன்னா ரெக்கவரி ஹிஸ்ட்ரி பார்த்திங்கன்னா இருக்கும், அந்த ஸ்கேன் ஹிஸ்ட்ரி பார்த்திங்கன்னா இருக்கும். ஸோ இங்கேருந்து நீங்கள் அதை என்ன பண்ணலாம், இம்போர்ட் பண்ணிக்கலாம். தேவை புதுசாக நீங்கள் எதாவது எதிர்பார்க்குறீங்க அப்படின்னும் போது நீங்கள் ரீஸ்கேன் பண்ணலாம். மற்றபடி சேம் ஹிஸ்ட்ரி பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ இம்போர்ட் நவ் கொடுத்து அதே ரிசல்ட் இருக்கும். தேவைன்னா இன்னுமே நாம் இங்கே என்ன பண்ணலாம், எக்ஸ்ப்ளோர் பண்ணி நமக்கு தேவையான ஃபைல்ஸை எடுத்துக்க முடியும். ஸோ ஒரே ஃப்ளெஜில் எல்லா ஃபைல்ஸையும் நீங்கள் பார்க்கணுன்றது கஷ்டம். ஸோ டைம் எடுத்து நீங்கள் மறுபடியும் இதை இம்போர்ட் பண்ணி பார்த்துக்கிறது ரொம்பவே பார்த்தீங்கன்னா ஒரு ஹேண்டியான ஆப்ஷன் தான். ஸோ நிச்சயமாக நீங்கள் இந்த 4D Dig டேட்டா ரெக்கவரி அப்ளிகேஷனை ட்ரை பண்ணி பாருங்கள். ஆரம்பத்திலே நான் காமிச்ச மாதிரி 2GB அந்த அலவன்ஸ் பார்த்தீங்கன்னா ஷேரிங் மூலிமா உங்களுக்கு கிடைக்கும். பட் அதுக்கு மேலே நீங்கள் டேட்டாவை ரெக்கவர் பண்ணணும் அப்படின்ற பட்சத்தில் அப்போ தாராளமாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான டிஃப்ரெண்ட் ப்ரைஸிங் பிளான்ஸ் பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ இங்கேருந்து உங்களுக்கு சூட்டபிளான பிளான்ஸை தாராளமாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். ஆரம்பத்திலே நான் மென்ஷன் பண்ண மாதிரி நீங்கள் இந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணுறதுக்கான அஃபிஷியல் லிங்க் வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லேயும் பின்டு கமெண்ட்லேயும் இருக்குது. அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி நீங்கள் தாராளமாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இதை விட இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பார்க்கலாம். அதுவரை காத்திருங்கள்.